பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுயா கேக்குது. கொஞ்சம் மெல்ல வரமாத்தான் கேக்குதுங்க. எப்பொருள் ஆஹ், யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ம். இரவு நல்லா தூக்கம் வந்துச்சுங்களா? ம். இரவு நல்லா தூக்கம் வந்துச்சா? கேட்கலையா? வந்துச்சுங்க. ஆ, மெதுவா கேக்குதுங்க. மெதுவா கேக்குதா? இணையாது. கேக்குதுயா கேக்குது. ஆ ஆ உங்களுக்கு நல்லா கேக்குதா காந்திஜி? ராஜீவ். கேக்குதுயா கேக்குதுயா. ம். சரி. ஆ உங்களுக்கு மெல்ல கேக்குதா? அவங்களுக்கு மெல்ல கேக்குதா? தேவிக்கு. ம். ஆமாங்க ஐயா, ஆமாங்க. அது உங்க சத்தத்தை அதிகப்படுத்துங்க. சரி. இங்க மறுபடியும் சரி பண்ணி போட்டேன். உங்களுக்கு சரியா நல்ல சத்தமா கேக்குதா ராஜீவ் காந்தி? நெ- நல்லா கேக்குதுயா நல்லா ரைட். கேக்குது. சரி சரி. இரவு எப்படி என்ன பண்ணீங்க? தூக்கம் வந்துச்சா? ஆ தூக்கம் வந்துச்சு தூக்கம் வந்துச்சு. இன்னைக்கு 48 மணி நேரமா? இன்னைக்கு சாயந்தரம் சாப்பிடணும் ஐயா. 48 மணி நேரம். சரி சரி. நீங்க 36 மணி நேரமா உங்களுக்கு? சரி ஆமாங்க. சரி. நான் நீடிக்கணுங்க நீ ஆ 38 மணி நேரம். அது முடிச்சா நீட்டுங்க. அது அப்படியே இந்த காலையில உங்களுக்கு காலையில வந்தா இப்ப காலையில 36 மணி நேரம் ஆயிரும். முடிஞ்சதா அப்படியே நீட்டிங்க. அப்படியே கொஞ்சம் சக்கரை தண்ணி மாதிரி வெள்ளை மாதிரி போட்டு அப்படியே நீட்டிங்க. அப்படியே எந்திரி அப்படியே மெல்ல கொண்டு போ. ஒன்றும் ஆகாது. ஒன்றும் சரி ஆகாது. ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா அவர் பண்றாருல ஒன்றும் ஆகாது. அந்த ஏதாவது பண்ணா நீங்க எலுமிச்சை பழத்தையோ அல்லது கொஞ்சம் சர்க்கரையை போட்டு அந்த விஷம் இருக்கிறப்ப இந்த மயக்கம் இருக்கிறோம். இந்த விஷத்தை பிடிச்சி சரி இழுக்கணும். விஷத்தை பிடிச்சி இழுக்கிறதா வேலை. சரி. விட்டு விட்டு செய்யலாம். ஒன்றும் ஆகாது. அந்த இழுத்து கொண்டு பண்ணி ஒன்றும் ஆகாது. ஒன்றும் பண்ணாது. உடம்பு வந்து சரியாயிட்டே தான் இருக்கும். போராடினா அது கரெக்டா வரும். ஒன்றும் உயிரினம் போகாது. ஒன்றும் ஆகாது. சரி. ம். சரி. நேற்று அந்த தொடர்ச்சி என்ன பண்ணும் இந்த இடத்துல 10ஆம் பக்கமா? ஆமா. சரி. இந்த உலகத்திற்கு சாத்தான் பூத நாராயணன், அதாவது இந்த முன்னிலைப்படுத்தி அவர்கள் செய்தார்கள், சித்தர்கள் செய்தார்கள். எத்தனை பக்கம்? 11 மேல. நம் நாட்டின் மீது படையெடுத்த ஆங்கிலேயர்கள் எல்லாத்தையும் அடிச்சிட்டாங்க. அது ரைட்டு. நான் 11 11 1 11/3/1 அன்று மேற்படி தலைப்பில் செய்த சொற்பொழிவில் ஜெராக்ஸ் காப்பி சுமார் 30 காப்பிகள் தமிழ்நாட்டில் பல பிரமுகர்களிடம் இருக்கிறது. அந்த பிரமுகர்களின் நல்ல எண்ணங்கள் சாத்தானை எதிர்த்து நிற்கின்றன. அதனால்தான் இந்த புத்தகம் வெளிவருகிறது. இப்புத்தகத்தில் பல 1000 காப்பிகள் தமிழ்நாட்டில் பரவும் போது இந்த புத்தகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பு என்னால் வெளியிடப்பட்டு உலகெங்கும் பரவும். சரி. மனித சமுதாயம் ஒரு எறும்பு கூட்டத்தை போல தனிப்பட்ட முறையில் 11ஆம் பக்கம் மேல மனித சமுதாயம் ஒரு எறும்பு கூட்டத்தை போல தனிப்பட்ட முறையில் யாரையும் திருத்துவது மிக மிக கடினம். எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள். அதற்கு தகுந்தபடி தகவல் தொழில்நுட்பம் நன்றாக வளர்ந்திருக்கிறது. நாம் 800 கோடி ஜனங்களும் 800 கோடி இன்னைக்கு 800 கோடிக்கு மேல போயிட்டு இருக்குது வைரங்கள். நாம் எண்ணிக்கையில் குறைவதை சித்தர்கள் மக்கள் தொகை குறையிறது யாரும் விரும்ப மாட்டாங்க. மக்கள் தொகை குறைவதும் இந்த சித்தர்கள் விரும்ப மாட்டாங்க. ஆனா அரசாங்கம் என்ன பண்ணுது? மக்கள் தொகை கட்டுப்படுத்துறேங்கிறது. அதுக்கு இடம் தெரியல. இடம்ங்கிறது விண்வெளி வாழ்க்கை தான். அதுக்காக தான் நம்ம இவ்வளவு முயற்சி பண்றோம். விண்வெளி அனுமதிக்க மாட்டார்கள். மனித குலம் விண்வெளி முழுவதும் பரவுவதற்காக இயற்கையால் படைக்கப்பட்டது. பாருங்க, என்னென்னமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். இப்ப விண்வெளிக்கு நம்ம விண்வெளி வந்து மேல போய் உட்கார்றதுக்கு ஒரு 400 கிலோமீட்டர் தான். அங்க வந்து நம்ம செயற்கையா எல்லாமே உண்டாக்கிடலாம். மக்கள் அங்கதான் கூட்டம் பெரிய ஆகணும். அதெல்லாம் வந்துடும். எதிர்காலத்துல அடிச்சு நொறுக்கப்படும். எல்லாமே விவசாயத்தை சாகடிக்கப்படும். விவசாயம் இருக்காது. கடல் எல்லாம் பூமியே மலர்டா. இன்னைக்கு வந்து பூமி எல்லா பக்கம் மலடாகி போச்சு. ஆக இந்த மலடை வந்து யாரும் திருத்த முடியாது. மழையும் பெய்யாது. ஆடி மாசத்துல மழையே, ஆடி ஆவணி புரட்டாசி மழையே கிடையாது. அதெல்லாமே
இனி கார்த்திகை போயாச்சு, கார்த்திகை 2 மழை பெஞ்சிட்டு விட்டுரும், அவ்வளவுதான். இப்போ புரட்டாசி பிறந்தாச்சா? புரட்டாசி பிறந்தாச்சா? புரட்டாசியில் மழையே கிடையாது. ஆம். இங்கெல்லாம் மழையே பெய்ய மாட்டேங்குது, சும்மா லேச லேச கொசுக்கு. ஆடியில பெய்யல, ஆவணியில பெய்யல, புரட்டாசி பேசல, ஐப்பசிலையும் பெய்யல. இனி இது கார்த்திகையில் 1 மாசம் பெய்யும் போறேன், அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது 4 என்ன மழை பெய்யும்னு தெரியாது. மழை 14 மாவட்டம் எப்போ பெய்யறது? இதெல்லாம் இனிமேல் மழையே கிடையாது. இதெல்லாம் தாறுமாறா அப்படியே பெய்ச்சுன்னா தாறுமாறா பெய்யும். எந்த திட்டமும் இருக்காது. இதெல்லாம் இயற்கை தயமா. இயற்கை 2000 ஆண்டுகளுக்கு ஒருக்க மாறிட்டே போகும். அது வந்து நமக்காக கிடையாது. இனி 2000 ஆண்டு கால கணிப்பு எவனால பண்ண முடியும்? அதெல்லாம் இனி இந்த கருப்போட்டம் வேலைக்கு ஆகாது. கருப்போட்டம் பார்த்து பேசிட்டே இருக்க வேண்டியது. நீ என்னது இல்லை, இன்னைக்கு கருப்போட்டம் அப்ப அதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. கருப்போட்டம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதே. நீ ஏண்டா சக்தியை வெளியிருந்து எடுக்கிறத விட்டு போட்டு சக்தியை வெளியிலிருந்து எடுக்கிறது. ஆமா, ஆற்றலை எங்கிருந்து எடுக்கணும் அங்கிருந்து எடுக்கணும். இயற்கை ஆற்றலுக்கு தான். இயற்கை ஆற்றல் குறையவே குறையாது. அந்த ஆற்றலை நேரடியாக எடுக்கிறது போட்டு திங்கறத பத்தி பேசிட்டு, திங்கறதுக்கு தானே உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. நீ எதுக்கு எனக்கு கருப்போட்டம் பாக்குற? நீ இதெல்லாம் வந்து எங்க இருந்து என்ன நடக்குது? நீ கருப்போட்டம் காப்பாத்து எத்தனை பேர்த்த காப்பாத்த போற? எத்தனை பூமி கெட்டு குட்டிச்சவராயி அழிவு நோக்கி போயிட்டு இருக்குது. நாளைக்கு கொண்ட பூமி என்னாகும் தெரியுமா? நீ வாங்கி வச்சிருக்க 4 ஏக்கர் 10 ஏக்கர் ஏதோ வாங்கி வச்சிருப்ப அந்த காலத்துல, இல்லைன்னு சொல்லல. அதை வச்சு என்ன பண்ண போற? நீ இயற்கை வாழ்வு வாழ்றேன்னு அங்க போய் உட்காந்துக்கிறது. பாக்குறேன் நான் நிறைய பேர் இயற்கை வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உட்காந்து. இயற்கை எத்தனை காலம் எங்க இயற்கை வாழ்வு வாழ்ந்துட்டு இருக்கு? இயற்கை நாசமாயிட்டு இருக்குது. யாரும் இந்த யோசிக்கிறது இல்லை. இந்த இயற்கை வாழ்வுன்னு என்ன? இயற்கை நோக்கம் என்ன? மாற்று நீண்ட கால திட்டத்தை பத்தி யோசிக்கணும். மக்களுக்கு என்ன காட்ட போறோம்னு யோசிக்கணும். சரியா? என்ன நீ ஒருத்த நாள் வந்து ஒன்றும் நடக்க போறது இல்லை. எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கணும். இப்படித்தான் போகணும். பூமி இல்லாத என்ன பண்ணுவான்? அவன் என்ன கருப்போட்டம் பார்ப்பான்? அவனுக்கு என்ன கருப்போட்டம் 99 பேருக்கு பூமி கிடையாது, 2 சென்ட் இடம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுப்ப நீ? அவன் இருக்கிறது இந்த சாராயத்தை தான் குடிச்சிட்டு இருக்கணும். அது ஒண்ணுதான் கடைசியில வந்து இன்னைக்கு சாராயம் மனுஷன் அழிஞ்சு போறதுக்கு என்னென்ன வேணுமோ அது வந்து கையில கிடைச்சாச்சு. இப்பெல்லாம் வந்து 3 வேலையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் நேரங்காலமே கிடையாது. ஆக 600 மக்களும் சேர்ந்து உழைக்க வேண்டும். ஜெர்ரி பூர்நிலை என்ற அமெரிக்க விண்வெளி விஞ்ஞானி, அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து ஒரு பெரிய கட்டுரை எழுதுறாரு. இப்ப வந்து நாம வந்து பூமி மட்டும் நமக்கு இல்ல, மற்ற கோள்களும் நமக்காகத்தான் இருக்குன்னு எழுதுறாரு. இதை பார்த்துதான் எல்லாரும் யோசிச்சாங்க. எல்லாருமே இப்படி எல்லாம் சிந்திக்கணும். அதனாலதான் நம்ம ஐயத்தை நீங்க தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் மனித உடைத்து, சந்தேகம் நீங்கினால் வானம் வசப்படும் எழுதுறாரு திருவள்ளுவர். சந்தேகம் நீங்கினால் வானம் வசப்படும். அப்ப விண்வெளிக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் சேட்டலைட் விடுறாங்க, செயற்கைகள் விடுறாங்க, ராக்கெட் விடுறாங்க, எல்லாமே. அது இல்லைன்னா இன்னைக்கு பூமியை எங்காது. அங்கிருந்து தொழில்நுட்பம் ஒரு நாள் கட் ஆயிடுச்சுன்னா எல்லாம் துண்டிக்கப்படும். எல்லாமே துண்டிச்சிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம பேசுற அத்தனையும் செயற்கைக்குள் தான், விண்வெளி தொழில்நுட்பம் தான். விண்வெளியில அத்தனை செயற்கைக்குள் உட்காந்துருக்கு. அங்க இருந்து எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. எல்லாமே டவர் பூரா அங்கதான் இருக்கு. அங்க ஏதாவது நின்றுச்சுன்னா முடிஞ்சது கதை. இப்ப இது அதை நோக்கிதான் போயிட்டு இருக்குது. இப்போ அப்படின்னா அங்கேயே போய் குடியேறத ரைட்டு. எங்க நீங்க மரம் போடுறீங்களோ, எங்க மரம் நடுறீங்களோ அங்கதான் போயிடணும். அந்த மரத்தை அடிக்க போயிடணும். மரத்தை எங்கேயோ வச்சுக்கிட்டு, எங்கேயோ பூமி வச்சுக்கிட்டு, இது எங்கேயோ பலன் எதிர்பார்க்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. ஆனா இந்த முயற்சி நல்லதுதான். ஆனால் இது பத்தாது. அப்ப இந்த நீர் மருத்துவம், உணவு பழக்கத்தை மாற்றி அமைக்கிற இந்த புத்தகமும் இதுக்கான தத்துவம். இப்ப எங்கேயோ இருக்கிற விஞ்ஞானத்துக்கு நாம பேசுறோம். ஒரு அமெரிக்க விஞ்ஞானி எழுதுறாரு, நமக்காகத்தான் கோள்கள் இருக்கிறது, நமக்கு இடம் இருக்கிறது, வாழ்வு இருக்குது, இனப்பெருக்கத்திற்கான விரிவாக்கம் இருக்கிறது. இன்னைக்கும் பாத்தீங்க, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வாஸ்கோட காமா அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்கோட காமா, அமெரிக்க வெஸ்புகி, இதெல்லாம் நிறைய இருந்தாங்க. இவங்களாம் என்ன, மக்களை குடியேற்றுவதற்காக கடல் கடந்து போய் இடத்த கண்டுபிடிச்சாங்க, கண்டங்களை கண்டுபிடிச்சாங்க. அமெரிக்க கண்டத்தை கண்டுபிடிச்சாங்க, ஆஸ்திரேலியா கண்டத்தை கண்டுபிடிச்சாங்க, இந்தியாவை ஏற்கனவே இருக்கு, வந்துட்டு போனானுங்க. எல்லாருமே இங்க வந்து பாக்குறதுக்கு எதுக்கோ வந்தானுங்க. இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, மக்களை குடியேற்றுவதற்கு. இன்னைக்கு மக்கள் குடியேறி கொண்டேதான் இருக்கிறார்கள். இன்னைக்கு மக்கள் எல்லா இடத்துல குடியேறிட்டே இருக்காங்க. இப்ப அந்த குடியேற்றத்திற்கு தான் அவன் இடம் தேடுறான். அப்ப நாம் குடியேற்றுவதற்கு இடம் விண்வெளி தான் என்பதை நாம புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இவ்வளவு விஷயத்தை உடம்பு பண்ணி வச்சிருக்கு. கண்டுபிடிப்புகள்
காற்று உணர்வு இயந்திரம் இல்லாமல், காற்று இயந்திரம் இல்லாமல் கண்டுபிடித்தல். இப்ப நீங்க இவரை பத்தி பேசுறீங்க. நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ஒரு 10 நாளா அஹ், ராம ராமலிங்கம் கார்த்திக் கரெக்ட். அதுக்கு மின்சாரம் இல்லாம அது இயங்க போறது இல்ல. மின்சாரம் அது கட்டாயம் வேணும். மின்சாரம் எங்கிருந்து எடுப்பீங்க? எங்க இருந்து? மின்சாரம் காற்றை கெடுத்து, நீரை கெடுத்து, நெருப்பை கெடுத்து தான் அந்த மின்சாரம் வரப்போகுது. யாரும் வீட்ல யாருக்கு சோலார் பேனலும் கிடையாது. எங்க சோலார் பேனல் வச்சிருக்கிறீங்க? 10க்கு 10 இருக்கிற வீட்டை சோலார் பேனல் நீங்க வைக்க போறீங்க? பெரிய பணக்காரனே சோலார் பேனல் முடியும். பெரிய பணக்காரனே சோலார் போட முடியும். இன்னைக்கு 3 லட்சம் வேணும். என்னது 2 லட்சம் எல்லாம் போட முடியுமா? ஆமா. 2 லட்சம் எல்லாம் போட முடியுமான்னு கேக்குறேன். முடியாது. ம். முடியாது. யார் போடுவாங்க? 2 லட்சம் யார் வச்சிருப்பாங்க? பணக்காரங்க தான் வச்சிருப்பாங்க. அவன் மேல போட்டு சுடுதண்ணி போட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு குடிக்கிற சுடுதண்ணி வேணும் இல்ல, அது உட்காந்துருக்கான். அப்போ அந்த அடுப்பு வந்தாலுமே நல்ல முயற்சி தான். ஆனா அதுக்கு மின்சாரம் வேணும். என்ன வேணும்? மின்சாரம் வேணும். சார். ஆமா, அது போயிட்டு தான் இருக்கும். அது வந்துடும். அது அடிப்படை. முதல்ல பேட்டரி. இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப எல்லாரும் மின்கல வண்டி, பேட்டரி வண்டி, மின்கல வண்டி ஓடிட்டு இருக்குது. அந்த பேட்டரி ரைட்டு சுற்றுச்சூழலுக்கு நல்லதுங்கிறீங்க. அதுக்கு மின்சாரம் எங்க இருந்து வருது? அதே நிலக்கரியை வேக வெடிச்சது மின்சாரம் வந்துட்டு இருக்கு. நிலக்கரி இல்லாமல், பெட்ரோல் இல்லாமல், நிலக்கரி தான் அடிப்படை. சுற்றுச்சூழலுக்கு எடுத்து தான் மின்சாரம் வருது. அந்த மின்சாரத்தை சாரி ஒன்னு வீட்டுக்கு சுத்தி இருக்கிற அந்த வண்டி போற வரைக்கும் புகை இருக்காது. ஆனா அதுக்கு உற்பத்தி ஆகிற மின்சாரம் எங்க இருந்து வருது? அப்படி போய் சுற்றுச்சூழலுக்கு எடுத்து வருது. அப்ப அது திருப்பி சோலாருக்கு தான் போய் ஆகணும். சோலாருக்கு யாரு சொல்லுவாங்க? இப்படி இருக்குது. அப்பதான் இந்த இப்ப நான் உருவாக்கி இருக்கிற அந்த மாதிரி மெட்டல் ஆக்சைடு அது தண்ணிக்குள்ள போட்டு அது 100 வருஷத்துக்கு ஒன்றாகாது. சுட்டு எடுக்கப்பட்ட செங்கல் வந்து ஒன்றாகாது. அந்த மாதிரி வந்து அது தானாவே தண்ணி பிரிச்சு அதுல இருந்து மின்சாரம் வந்துகிட்டு இருக்குது. அந்த மாதிரி வந்து ஹைட்ரஜனையும் தந்து, மின்சாரத்தையும் தந்து, அதிலிருந்து வரக்கூடிய மின்சாரத்தை எடுத்து மக்கள் தயாரிப்பாங்க. அப்பதான் சுற்றுச்சூழலை காப்பாற்ற முடியும். அதான் இயற்கையின் ரகசியம். இயற்கையின் ரகசியத்தை நீங்க நோண்டிட்டு போனோம்னா, இயற்கை இந்த வகையில எல்லாம் ஆற்றலை வந்து வரைச்சி வச்சிருக்குது. அப்படி கொண்டு வரணும். இப்ப என்ன பண்றேன்னா, அந்த காலத்து ஒரு பழைய முறையிலேயே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னது? பழைய முறையிலேயே யோசிச்சுட்டு இருக்கிறது. இன்னும் இந்த இது ஒரு 40 வருஷம் பத்தி அப்படி சிந்திக்கிறாங்க. இன்னும் இந்த பெட்ரோல் டீசல் போட்டே நான் கெடுத்தாச்சு. இப்ப மாற்று வழித்தான் அப்புறம் தான் மாற்று வழியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. சூரியன்ல எடுக்கலாம், கடல் அலையிலிருந்து எடுக்கலாம். கடல் அலை ஆடுது இல்லையா? அப்படி ஆடுறப்ப அந்த ஆர்டர் வச்சு எடுக்கலாம். இப்படி எல்லாம் சிந்திக்கிறாங்க. அப்போ தேவைப்படும் பொழுது மனிதன் சிந்திப்பான். தேவைப்படும் பொழுதுதான். அப்போ ஏன் சிந்திக்கலையா? ஏன் அப்ப சிந்திக்கலன்னா அப்ப சிந்திக்கல. இன்னைக்கு விறகடுப்புன்னு ஓடிட மாட்டாங்க. விறகடுப்பே கிடையாது. விறகடுப்பை சொல்லி பாருங்க, எல்லாரும் ஓடிடுவாங்க. காட்டுக்கு போய் சுள்ளி பொறுக்கிட்டு வந்தது என்ன பண்ணாங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி? அதான் பொம்பளைக்கு வேலை. காட்டுக்கு போய் சுள்ளி பொறுக்கிட்டு வந்து அப்படித்தான் அடுப்பு கூட்டித்தான் பண்ணுவாங்க. இன்னைக்கு அத நினைச்சு கூட பார்க்க முடியாது. காடும் கிடையாது, ஒரு புடலகம் கிடையாது. எங்க காட்டுக்கு போவீங்க? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. விவசாயம் பண்ணாங்க. விவசாயத்துல மிச்சமாகிற மாறு, பருத்தி நிறைய உபரி கிடைக்கும். அந்த உபரி எடுத்து சேர்த்து வச்சுக்குவாங்க. அதை எடுத்து சமையல் பண்ணிட்டு இருந்து. இன்னைக்கு 10 ஏக்கரை தோட்டம் இருந்தா கூட அந்த விறகு அப்படியே தான் கிடக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. தென்னை மட்டையில அப்படியே கிடக்குது. இப்ப அது பொடி பண்ணி எதை பண்ணலாங்கிற அதெல்லாம் இருந்துட்டு போட்டு. இப்போ அது இயற்கை மனிதனை மாத்திக்கிட்டே போயிடுது. இயற்கை மனிதனுடைய தேவையும், மனிதனுடைய சூழலும், மனிதனுடைய சிந்தனையும் அதுக்கு தகுந்த மாதிரி இயற்கையை மாத்திக்கிட்டே போகும். இயற்கையோட நெருக்கிட்டே போகுது பாருங்க. அப்புறம் மின்காந்த அடுப்பு கண்டுபிடிச்சாச்சு. இப்ப அதே தேவையில்லை. கேஸ் இல்லாம வெறும் மின்சாரத்துல ஓடக்கூடிய அடுப்பு கண்டுபிடிச்சாச்சு. சரியா? அது ரைட். இப்படிலாம் இருந்தாலும் கூட இதுக்கு மாற்று தண்ணீர் தான் எரிபொருள் அப்படிங்கிறது எல்லா விஞ்ஞானிகளும் தெரியும். தண்ணீர் தான் எரிபொருள்னு இதுக்கு முன்னாடி தெரியாது. இப்ப என்ன பண்றாங்க? அது எப்படி மடிவா மின்சாரத்தை எப்படி குறைக்க முடியும்? அதுதான் மின்சாரத்தை குறைச்சு அதே சக்தி எடுக்கிறது. அது அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. இப்போ தானாவே பிரியிற மாதிரி இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன். தானாவே பிரியிற மாதிரி தானாவே அது பிரியுது. அப்ப அதுக்கான தொழில்நுட்பம் இன்னும் வளரணும். இப்ப அந்த விஞ்ஞானத்தை நாம வந்து கட்டுரையை கொடுக்கணும், மக்களுக்கு சிந்திக்க வைக்கணும், சாம்பிள் மாதிரி செஞ்சு காட்டணும், முதல்ல கம்பியிலிருந்து மின்சாரம் வருதுன்னு காட்டணும். இதெல்லாம் இப்படி வெங்கடேஷன் எப்ப கண்டுபிடிச்சாரு? 220 கருத்து படிச்சு பாருங்க. நான் கண்டுபிடித்த இயந்திரங்கள் மனிதனை காப்பாற்றும். அவர் தண்ணியில இருந்து மின்சாரத்தை பிரிக்கலான்னு முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்துட்டு அவர் தான் முதல் அது 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பதான் அது ஒழுங்கே பண்ணணும். நான் ரொம்ப நாளா ஒரு 19 வருஷமா அப்படியே அந்த பேப்பரை படிக்கவே இல்லை.
என்ன புரியுது புரியலன்னு இருந்தது. அப்புறம் நானே தான் சரி இதை செஞ்சுதான் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சேன். ஒண்ணும் இல்ல, அந்த மின்காந்த அடுப்பு இருக்கு பத்தியா, அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் அதை வச்சுதான் முதல்ல ஆரம்பிச்சேன். 2 நாள்ல அதுல பிரச்சனை என்னன்னு கண்டுபிடிச்சேன். எல்லாமே 2 நாள் 3 நாள் தான். எனக்கு மட்டும் ஆச்சரியம், 2 நாள் தான். 2 நாளுக்கு மேல அந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிட்டு கடக்கடக்குன்னு போயிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு பாத்திரத்துல வச்சு, ஒரு பாத்திரம் வைங்க அப்படின்னாரு. அலுமினிய பாத்திரம் வைங்க, அதுக்குள்ள அந்த சோதனை கண்ணாடி குழாய் வைங்க, அதுல தண்ணி ஊத்துங்க, பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்திக்குங்க, அந்த கண்ணாடிக்குள்ள கலவை ஊத்திக்குங்க, இந்த மாதிரி கொஞ்சம் அமில கரைசல் அது ஊத்திட்டு தண்ணி வச்சுக்கோங்க, எடுத்து பாருங்கன்னாரு. இந்த மாதிரி மின்சாரத்தை குறைங்கன்னாரு. அதெல்லாம் குறைச்சு பார்த்தேன். ஆனா அவர் யாருன்னு சொன்னார் தெரியுமா? நீங்க வந்து சாதாரணமா உலகம் பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்துல கல்லூரியில் ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் இருந்தா தான் குறைஞ்சபட்சம் 1.5 வோல்ட் கொடுக்கும், 1.5 வோல்ட் கொடுக்கணும். கொடுத்தா தான் தண்ணி வந்து அப்படியே 2ஆ பிரிய ஆரம்பிக்கும் பேட்டரி. ஆனால் இவர் சொல்றாரு 0.2 வோல்ட்ல குறைக்க சொல்றாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80 விழுக்காடு மின்சாரத்தை குறைக்க சொல்றாரு. சாத்தியமே இல்லை. அதுக்கான ஐடியா சொன்னாரு. ஆனா அவர் சொன்ன மாதிரி நடந்தது, கிடுகிடு நடந்தது. 0.5 வோல்ட்டுக்கு வந்தது. அது 0.5 வோல்ட்டுக்கு வந்துங்காட்டி ஆச்சரியமா இருந்தது. 0.5 வோல்ட்டுக்கு வந்துருச்சு. ஆனா அவர் சொல்றது பாத்தீங்கன்னா 0.2 வோல்ட்ல வேலை செய்யணும் அப்படின்னா, இது உலக சாதனை. 0.2 வோல்ட்டுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் யோசிச்சேன் நான். அது இண்டக்ஷன் ஸ்டவ்ல வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு நடுவில், அதுக்கு இந்த கண்ணாடி பாத்திரத்து நடுவில் வச்சேன். பார்த்தா இந்த பால் குக்கர் மாதிரி. பால் குக்கர் பார்த்தீங்கன்னா, பால் குக்கர்ல ரெண்டு பாத்திரம் இருக்கு. வெளியூர் பாத்திரம், உள்ளூர் பாத்திரம் இருக்கு. பால் குக்கர் தெரியுமில்ல உங்களுக்கு? நடுவில் தண்ணி ஊற்றி ஓட்டை இருக்கும், அதுக்கு தண்ணி ஊற்றி விட்டுருவோம். பால் குக்கர்ல பார்த்தா 2 பாத்திரம் இருக்கும். பால் குக்கர்ல ஒரு பாத்திரத்துக்கு இன்னொரு பாத்திரத்துக்கு சம்மந்தம் இருக்காது. நடுவுல தண்ணி இருக்கும். என்னதான் கொதிச்சாலுமே பால் பொங்காது. அந்த சூடு மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. இதை யோசனை பண்ணேன் நான். என்னடா ஓ, அப்போ இடையில இருக்கிற தண்ணி வந்து அந்த 2வது பாத்திரத்துக்கு சூடு ஏற மாட்டேங்குது. இந்த முதல் பாத்திரம் வந்து 100 டிகிரி வருது, 2வது பாத்திரம் 100 டிகிரி வரவே மாட்டேங்குது. அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப நேரடியாக அடுப்புல வச்சு யாருன்னு ஆகும், நேரடியா பால் அடுப்பு கப்புன்னு மேல தீ பிடிச்சி பொங்கி கீழே ஓடியாந்துடும். அதே மாதிரி என்ன பண்ண, அடுப்புல தூக்கி வச்சு நேரடி. அப்ப அடுப்புல தூக்கி வச்சிடும். அந்த கண்ணாடி பாத்திரத்தை அடுப்புல வச்சு என்ன ஆகும், வெடிச்சிடும். படக்கு அப்படின்னு உடஞ்சது. வச்ச உடனே டக்குன்னு போயிடும். கண்ணாடி பாத்திரம் தூக்கி நீங்க அடுப்புல வச்சு பாருங்க, என்ன ஆகுங்க, உடஞ்சி போயிடும். சூடு அதிகமா போனா உடஞ்சி போயிடும். சூடு அதிகமா ஊத்திட்டு கண்ணாடி பாத்திரம் சூடு டக்குன்னு விரிஞ்சிடும். அப்படின்னா அதுக்குன்னு தனி ஒரு கண்ணாடி பாத்திரம் இருக்குது. 600 டிகிரி தாங்குற கண்ணாடி பாத்திரம் ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சேன். அந்த கண்ணாடி பாத்திரத்தை வைக்கும் பொழுதுதான் உண்மை கண்டுபிடிச்சேன். பாத்தீங்கன்னா நேரடியாக அடுப்புல வச்சேன், ஒண்ணுமே ஆகல. ஆனா தண்ணீர் வந்து அந்த கண்ணாடி பாத்திரம் தண்ணி 100 டிகிரி கொதிக்க வச்சுது. அப்ப பார்க்கும் பொழுது மின்சாரமே கொடுக்கவே தேவையில்லை. அவர் வந்து 500 சொன்னாரு. 0.4 போச்சு, 0.2 போச்சு, 0.2 போச்சு, 0.1 வந்துருச்சு. அப்புறம் எழுதிட்டு நான், ஓ, நேரடியா வைக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த கண்ணாடி தான் எனக்கு அறிவே தந்துச்சு. அந்த கண்ணாடி யாரா கண்டுபிடிச்சாங்கன்னா, ஜெர்மனிக்காரன் 100 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சான். அதுக்கு பேர் லேப் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. எல்லாம் பள்ளிக்கூடத்துல பயன்படுத்துறதா. அந்த கிளாஸ்ல வச்சு தண்ணி ஊத்திட்டு மின்சாரத்தை உள்ள கொடுத்த உலகத்துல முதல் முறையாக ஒரே நேரத்துல அடுப்புல வச்சு தண்ணி 2ஆ பிரிச்ச ஒரு ஆள் நான் தான். அடுப்புல வச்சு யாரும் தண்ணி பிரிக்க மாட்டாங்க, மின்சாரத்தை கொடுத்தது தண்ணி பிரிப்பாங்க. அப்ப 2 வேலை நடந்தது. அடுப்புல வைக்கிறப்ப தண்ணியும் கொதிச்சுது, மின்சாரம் பாஞ்சுது. அப்பதான் கண்டுபிடிச்சோம், ஓ, தண்ணீர் வந்து 2 வகையில பிரிக்கணும். அதாவது உடலையும் மாத்தணும், வேதியியலாக மாறணும். இப்ப எல்லா விஞ்ஞானிகள் பண்றது பூரா கெமிக்கல் ரியாக்ஷன். இப்ப ராமலிங்கம் கார்த்திக் பண்றது என்ன தெரியுமா? கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்ல 2 பொருள் பிரிச்சிடும். ஆனால் அங்க உடம்பு மாறல. உடம்பு மாறுறதுக்கு செலவு பண்ணணும் அவங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, இப்ப நான் உடலையும் மாத்தணும், வேதிப்பொருளா மாத்தணும், இயற்கையால மாத்தணும், வேதிப்பொருளா மாத்தணும். அப்படி கண்டுபிடிக்கும் போது டக்குன்னு அது பேட்டன் ரேட்டை வாங்கிட்டேன். இது உலகத்தை நான் தாண்டா முதல்ல. அப்படி அதை யாரும் முறியடிக்கவே முடியாது. அப்ப ஒரு பொருள் ஒரே நேரத்தில் 2ஆ மாறணும். அப்ப அந்த கொதிக்கிறப்ப என்ன கேட்டீங்கன்னா 100 டிகிரி போயிடும். அப்போ வந்து வோல்ட்டே தேவையில்லை.
வோல்ட்டை குறைச்சிடலாம், சல்லுன்னு குறைஞ்சிடலாம். அப்ப இயற்கையாக தண்ணி சூடாகிறப்ப கொதிநிலை வந்துடும். 100 டிகிரில குறைக்கிறப்போ எந்த உராய்வும் இருக்காது. அது உடல் உடல் மாற ஆரம்பிக்கும். உடல் மாற ஆகிறப்ப மின்சாரத்தை கொடுத்தோம்னா வேதியியல் மாற்றம் நடக்கும். அங்கேயும் வோல்ட் குறைக்கலாம், ஆம்பியரையும் குறைக்கலாம், எல்லாமே குறைச்சிடலாம். அப்ப வோல்ட்டை குறைக்கலாம் அப்படின்னாவே ஆற்றலை குறைக்கலாம்னு அர்த்தம். இதுதான் நான் கண்டுபிடிச்சு அது பேடர் எழுதி வச்சேன் நான். இப்ப அதை வச்சு டெவலப் பண்ணி தான் கடைசியில எதுவுமே இல்லாம தண்ணிக்குள்ள இதுக்கு ஒரு தகடு, அந்த தகடு போட்டோம்னா அதுவே தாவரம் பண்ற மாதிரி தண்ணி பிரித்து கொள்கிறது. தாவரம் வந்து சூரியன்ல இருந்து சக்தி எடுத்துக்கும், தானா பிரிச்சுக்கும், தானா மின்சாரம் உற்பத்தி பண்ணிக்கும், எல்லாம் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல எங்க வேணாலும் வச்சு பாருங்க 0.7 வோல்ட் காட்டிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒவ்வொரு அணுவில் இருக்கிற மின்சாரம், மொத்த மின்சாரம் கிடையாது. ஒவ்வொரு அணுவில் இருக்கிற மின்சாரத்தை அது காட்டுது. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டு, ஓ அப்படின்னா 100 மில்லி தண்ணி அது 50 இப்படி பிரிச்சு பார்த்து 50 மில்லி தண்ணியிலையும் 1 வோல்ட் காட்டுது, ஒவ்வொரு மில்லி தண்ணியிலும் 1 வோல்ட் காட்டுன்னு புரிஞ்சுக்கிட்ட. அப்புறம் நானே தான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு மில்லியை வச்சு செக் பண்ணி பார்த்தேன். 10 வச்சு 2 வச்சு பார்த்தேன், 2 வோல்ட் காட்டுச்சு. அப்புறம் 3 கிராம் தனித்தனியா வச்சேன், அது 3 வோல்ட் காட்டுச்சு. 4 கிராம் தனித்தனியா வச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சு போச்சு, இது ஒவ்வொரு கிராம்ல மட்டும் இல்ல, கண்ணுக்கு தெரியாத துகள்லையும் அந்த பாயிண்ட் அந்த 1 வோல்ட்டுக்கு. அப்பதான் கண்டுபிடிச்சேன், இது என்னடா இவ்வளவு ரகசியமா இருக்குது. பார்த்தா தண்ணி குறைச்சிக்கிட்டே போனாலும் அது காட்டிட்டே இருந்தேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், பல லட்சம் வோல்ட் மின்சாரம் ஒரு துளியில் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சேன். அதை வச்சுதான் கட்டுரையே எழுதுனேன். ஓ இது இப்படித்தான் நடந்துருக்கு. அப்ப முதல்ல எனர்ஜியே நம்ம புரிஞ்சுக்காம அதுல வருது, இதுல வருது, நெருப்புல வருது, கேஸ்ல வருது, பெட்ரோல் வருதுன்னு ரைட், இது எங்க இருந்து வருது, எப்படி இது ஒளிஞ்சிருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். மூலத்தை கண்டுபிடிக்கணும். இல்ல மூலத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை எளிமையாக்க முதல்ல மூலத்தை கண்டுபிடிக்கணும். அப்புறம் எளிமையா எப்படி, முதல்ல ஒரு விதையை கண்டுபிடிக்கணும், அந்த விதை எங்க இருந்து வருதுன்னு பார்க்கணும், அந்த விதை எப்படி முளைக்குதுன்னு பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணை தேடுபடுக்கணும். அப்படி பண்ணி விவசாயம் செலுத்து வரணும். சும்மா மரத்தை கொண்டு வந்து வெட்டிட்டு தண்ணி ஊத்து அந்த மூலத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதில் குறைநிலையை கண்டுபிடிச்சு விடலாம். அப்படித்தான் வெங்கடேசன் வந்து 220 எழுதுறாரு, மூலத்தை கண்டுபிடிக்கிறார், அதுல இருக்கிற குறைநிலை கண்டுபிடிக்கும். இப்படித்தான் அறிவு வளருமே தவிர சும்மா பல காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது அதே பெட்ரோலுக்கு மாற்றாக முடியவே முடியாது. அந்த மூலத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப மின்சாரம் தான் நமக்கு தேவை. மின்சாரம் எந்தெந்த வகையில எடுக்கலாம். எலக்ட்ரிசிட்டி என்பது இயற்கையில இருக்கிறது, அது எந்தெந்த வகையில மலிவா எடுக்கணும். அதே மாதிரி இந்த நீர் மருத்துவம் எப்படி மலிவா சொல்லி தர்றது. அப்படித்தான் 5 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். ஆக ஜனத்தொகை பெருக்கத்திற்கு நிச்சயம் வழி உண்டு. ஜனத்தொகை பெருகிட்டே போச்சுன்னா சித்தர்கள் அழிவை ஏற்றுக்கொள்றது இல்லை. அப்படின்னா ஜனத்தொகை பெருக்கத்துக்கு வழி உண்டு. நம் சித்தர்கள் நிலை அந்த மனதை, இந்த இளம் அழியக்கூடாது, மனித இளம் அழியக்கூடாது என்பதற்காக இயற்கை பல சக்தியை பயன்படுத்திருக்கு. இப்ப இப்ப எவ்வளவு நம்ம உணவு குறைச்சிட்டே பிறந்தாலும் ஒன்றும் ஆகிறது இல்லையா? ஏன்? அப்ப உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்பந்தம் இல்லை. தூக்கம் வருது, வேலை வேலை எல்லாமே நடக்குது. மலைச்சேரம் சாப்பிட்ட கூட வெளிக்கு போது எல்லாம் பண்ணுது. உணவு பழக்கத்தை மட்டும் குறைச்சிருக்கிறோம். அப்ப உணவு பழக்கத்தை அப்ப இந்த உணவு பற்றாக்குறை என்பது வேறு, ஆற்றல் பற்றாக்குறை என்பது வேறு. ஆற்றல் தான் இது பேசுற. அப்ப பட்னி எப்ப தொடங்குது எப்ப முடியுதுன்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஆற்றல் வந்து அளவே கிடையாது. ஆற்றல் எப்ப தோன்றுச்சுன்னு தெரியாது. ஆற்றல் கூடுமா கூடாது, ஆற்றல் குறையுமா குறையாது, எப்ப தோன்றுச்சு தெரியாது. இதுதான் இப்படித்தான் விஞ்ஞானிகள் சிக்கிட்டானுங்க. எங்க தோன்றுச்சு மூலத்தை கண்டவே முடியல. மூலத்தை மூலம் எல்லாம் ஒண்ணுல இருந்து எல்லாமே வருது, என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன இயற்பியல் என்னென்ன படிக்கிறோம்னா விஞ்ஞானிகள் என்னென்ன சொல்றாங்க எல்லாம் ஒரு மூலத்திலிருந்து வருகிறது. அதான் சரி. எதிர்காலத்தில் மக்களுக்கு வாழ்வதற்கு இடம் உண்டு. அவ்வாறு எதிர்காலம் நன்றாக இருக்காது என்றால் அதை என்னிடம் சொல்லாதீர்கள். ஏனென்றால் நான் வளர்ச்சிக்கு வழி இருக்கிறது. அப்ப நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமா இருக்குது. நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படி சொல்லாதீங்க. நிச்சயமா நல்லது நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு, அப்படி மட்டும் பேசுங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. விஞ்ஞானிகள் பிணந்தமா சொல்றாங்க, ஆராய்ச்சியாளர். பிரச்சனையை சொல்லாதீர்கள். பிரச்சனை இருக்குதா, அதுக்கு தீர்வு சொல்லுங்கள் தான் கேட்க. இப்ப நம்ம தீர்வு தான் சொல்றோம். தீர்வு தான் சுத்தப்படுத்துறது தான் தீர்வு. நம்ம வந்து காற்று துணை இல்லாமல் ஈர்ப்பு விசை, காற்று துணை இல்லாமல் மின்சாரம் தயாரிக்கிறது எப்படி, அது ஆற்றலை இன்னைக்கு அதெல்லாம் முடியவே முடியாது. எல்லாமே இப்ப நான் பேசுறதுக்கு மின்சாரம் வேணும். மின்சாரம் எப்படி பேசிட்டு இருப்பீங்க நீங்க? இன்னும் கதை பேசிட்டு இருக்கல, என்ன கதை விட்டுட்டே இருக்கிற நீ? தண்ணியில இருந்து மின்சாரம் எடுக்கிறீங்கிறீங்க, அது தானா வருதுங்கிறீங்க, ரைட்டு. அது ஒழுங்கா வர்ற வரைக்கும் அனுபவிச்சு தானே தீரணும். நல்லா வர்ற வரைக்கும் அனுபவிச்சு தீரணும். நல்லா வர்ற நீங்க என்ன நினைக்கிறீங்களோ ஒன்னும் கண்டுபிடிச்சாச்சுன்னா அப்ப கண்டுபிடிச்சா எல்லாரும் சேரணும்.
நான் வந்து ஒரு நான் வந்து ஒரு கல்லூரி பேராசிரியர் கிடையாது. நினைச்சதுக்கெல்லாம் போய் கல்லூரி பேராசிரியர் நான் ஒன்றும் இல்லை, ஒரு கட்டுரை கொடுத்து போட்டு வந்தேன். மதுரையில் ஒரு கட்டுரை என் பொண்ணு படிக்கிற கல்லூரியில் போய் கொடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு 45 நாள் ஆச்சு. அந்த கட்டுரையை படித்து பதில் கூட என்கிட்ட பேசலை. 80 பக்கம் கொடுத்து போட்டு வந்தேன். இந்த மாதிரி 5 கண்டுபிடிச்சிருக்கிறேன், இதில் குறை கண்டுபிடிச்சு கொடுங்க, நான் இந்த மாதிரி நோபல் பரிசுக்கு அனுப்பலான்னு இருக்கிறேன் அப்படின்னா, இன்னையோட எத்தனை நாள் ஆயிப்போச்சுங்க? 45 நாள் ஆயிப்போச்சு. ஒரு மாசம் ஆச்சு. இந்த 7ஆம் தேதி வந்ததுன்னா ஒரு இன்னைக்கு தேதி இன்னைக்கு 5, கரெக்டாக 17ஆம் தேதி கொடுத்தேன். ஆகஸ்ட் 17 கொடுத்தேன். ஆகஸ்ட் போய் செப்டம்பர் அக்டோபர் வந்துருச்சு. இன்னும் படிச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. என் பொண்ணு நேரில் போய் கேட்டு வந்துருக்காங்க. படிச்சு பார்த்துட்டு ஐயாவுக்கு அப்பாவுக்கு வந்து நான் கடிதத்தில் அனுப்புறேன்னாங்க. எப்போ படிச்சு எப்போ பார்க்குறது? படிச்சுட்டு பதில் கூட சொல்றது கொடுமை. இதுக்கு சம்பளம் வாங்குறவங்க அரசாங்க ப்ரொஃபஸருக்கு வேலையே கிடையாது. கொடுமை. பள்ளிக்கூடத்தில் 2 மணி நேரம், கல்லூரியில் 3 மணி நேரம் தான் இருப்பாங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம், அதுக்கப்புறம் போயிடுவாங்க. மதியானம் 2 மணிக்கு இருப்பு கல்லூரி இருக்கவே மாட்டாங்க. கல்லூரி நடந்தா என்ன, போனேன் அந்த வகுப்பு முடிச்சா போயிடுவாங்க. இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, போயிடுவாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ இந்த சுய சிந்தனை இல்லாத இருக்கிறாங்க எல்லாருமே. அப்படித்தான் கண்டுபிடிச்சு அது ஒரு பேப்பர் கொடுத்து ஒரு ஆய்வறிக்கை கொடுத்தோம்னா, அந்த ஆய்வறிக்கை என்ன சொல்றாங்க, ஏது சொல்றாங்க, இது எங்க பாடத்திட்டத்தில் இருக்குது, எங்க பாடத்திட்டத்தில் இல்லை அப்படிலாம் சொல்லணும். இந்த புத்தகத்தை வேற கொடுத்து போட்டு வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 3 புத்தகத்தை அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு கொடுத்து இதெல்லாம் கொடுத்து போட்டு வந்திருக்கேன். இது நான் என்ன முயற்சி பண்ண முடியும், அதான் பண்ண முடியும். மண்டையில உட்காந்து செய்யன்னு சொல்ல முடியாது. சரி, அந்த அமெரிக்க விஞ்ஞானிக்கு உள்ள நல்ல நோக்கம் நமக்கும் இருக்க வேண்டும். அந்த அமெரிக்க விஞ்ஞானிக்கு உள்ள நல்ல நோக்கம் நமக்கு ஏற்படும். அடுத்தபடி தமிழ்நாட்டில் இளைஞர்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி. தமிழ்நாட்டில் கீழே தான் எத்தனை பக்கம், 12ஆம் பக்கம். உடனடியாக எங்களுக்கு என்ன நன்மை ஏற்படும்? வருமானம் வருமா? எதிர்காலம் நல்லா இருக்குமா? உடனே வேலை கிடைக்குமா? இது படிச்சுட்டு வேலை கிடைக்குமா? வருமானம் வருமா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. ஆனா வேறு வழியே இல்லை. உடம்பை சுத்தப்படுத்தி ஆரோக்கியம் வச்சுக்கிறதா வழி. முதல்ல போட்டோன்னே விளைச்சல் வருமா? முதல்ல பூமியை சுத்தப்படுத்து. பூமியை பார்த்தாச்சு, பூமியை கண்டுபிடிச்சாச்சு. இந்த பூமியை பார்த்துட்டே இருந்து என்ன நடக்கும்? உடனே அந்த பூமிக்கு உடனே காசு வருமா, பணம் வருமா? இந்த சிந்தனை தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கடப்பாறை எடுத்து கொத்தி பூமி சமப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அப்புறம் தான் வரும்னா அதெல்லாம் முடியாது. அப்போ புதுசு ஆகும், அவ்வளவுதான். இதற்கு பதில் தரும் விதத்தில் நான் பல அம்சங்களை கொண்ட கட்டுரையை எழுத வேண்டி இருக்கும். சுருக்கமாக பதில்கள் பின்வருமாறு. இதற்கு முதலாவது பதில், இதை தவிர வேறு வழியே கிடையாது, இதைத்தான் செஞ்சாகணும். இப்ப நீங்க உடம்பு கெட்டு போச்சுன்னா இப்படித்தான் போயாகணும், வேற வழியே கிடையாது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். முதல்ல இந்த வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இந்த வாய்ப்பை நீங்க ஒழுங்கா பயன்படுத்தி முதல்ல உடம்பை காப்பாத்திட்டா தான் அது புரியும். எனக்கு உடனே நல்லாகணும், மாத்திரை போட்ட நல்லாகணும், அதெல்லாம் உலகத்திலே எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியும். சும்மா கதை விடுறானுங்க. சக்கரை நோய்க்கு மருந்து இப்போ கூட 10 நாளைக்கு முன்னாடி வந்தது. ரஷ்யாக்காரம் சக்கரை நோய் தடுக்கிறதாம கட்டுப்படுத்துறதாம. இந்த கதையில எங்கிட்ட ஏண்டா விடுறீங்க? வராம இருக்கிறதுக்கு என்ன வழி? அதுக்கு பதில் கிடையாது. வந்தது நீ கட்டுப்படுத்துவ. நீ என்னது வந்ததை கட்டுப்படுத்து என்பது வேற, அது வராம இருக்கிறது என்பது வேற. மூலத்தையே சரி செய்யணும். அதை விட்டு போட்டு அது என்ன சக்கரை நோய்க்கு மாறு அப்படின்னு உலகத்துல சக்கரை நோய் என்று தனியா ஒரு நோய் கிடையாது. நாங்க சொல்றது எல்லா நோயும் நல்லா இருக்குது. அப்படி அப்ப இவனா என்ன பண்ற? சக்கரை நோய் தனிங்கிற, புற்றுநோய் தனிங்கிற, இவன் ஒரு 51 நோய் எழுதி வச்சிருக்கிறான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு இவ்வளவு நோய் வருமா? என்னையா கதை விடுறீங்க? எங்க இருந்தே வந்தது மனித நோய்? நோய் எங்க இருந்து வந்துச்சு? அது என்ன தனித்தனியா அது இருக்கிறது 12 அமைப்பு இருக்கு. அது இது இப்ப தனித்தனியா நோய் வருமா? என்ன கதை விடுறீங்க? காரணம் ஆராய்ச்சி பண்ணல, வேற ஒண்ணும் இல்ல. இயற்கை பத்தி ஆராய்ச்சி பண்ணவே இல்லை. அந்தந்த நாட்டுக்காரர் கண்டுபிடிக்கிற விஞ்ஞானி இருக்கான் பாருங்க, அந்த நாட்டு விஞ்ஞானிகளுடைய கருத்தை கூட அந்த நாட்டு அரசாங்கம் முன்வாங்கிறது. ஒவ்வொரு நாட்டு விஞ்ஞானியும் கண்டுபிடிச்சு சொல்றான் பாருங்க, நோபல் பரிசு வாங்குறான். எல்லாம் கல்விதான், எல்லாம் கல்வியில தான் வாங்குறான். எல்லாம் இயற்பியல், வேதியியல். 10ஆம் தேதி 12ஆம் தேதி அறிவிக்க போறாங்க பாருங்க, தெரியும். இயற்பியல், வேதியியல், அப்புறம் இயற்பியல், வேதியியல், அப்புறம் உயிரியல், அப்புறம் இதுதான் இந்த அடிப்படை. இந்த 3க்கு தான் கொடுக்க போறாங்க. அப்புறம் சமூகம் என்ன கொடுப்பானுங்க, அதெல்லாம் இருந்துட்டு போட்டோம்.
அதுதான் அந்த நாட்டு விஞ்ஞானிகள், அந்த கல்வி கழகங்கள், அவங்க படிச்சவங்க ஆராய்ச்சி பண்ண சொல்றாங்க. சரி, அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்படி கண்டுபிடிச்சோம்னா அந்த அரசாங்கம் எடுத்து அது பாடுபட்டு அரசாங்கம் அந்த அரசாங்கம் என்ன பண்ணணும், அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சர்கள் என்ன இறங்கி போய் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பள்ளிக்கூடத்தில் சேர்த்தணும். அப்படி பார்த்தீங்கன்னா 2016 அந்த ஜப்பான் டாக்டர் வந்து கண்டுபிடிச்சாரு, வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து சுத்தப்படுத்துங்க, வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்து உணவு சாப்பிடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அது உலகம் பரவும் இல்லை. அதே ஜப்பான் நாட்டுக்காரனே வந்து அந்த ஜப்பான்ல பரப்பவும் இல்லை. ஜப்பான் நாட்டுக்காரனே ஜப்பான்ல பரப்பு இல்லாத பொழுது நாமெல்லாம் இதை கத்தி எதுக்காக போகுது? ம் ஒவ்வொரு நாட்டு நான் என்ன கேட்கறேன் உங்களுக்கு புரியும். அந்தந்த நாட்டுக்காரன் கண்டுபிடிக்கிறது அந்தந்த நாட்டுக்காரன் செய்ய முடியும். இப்ப நம்ம நாட்டுல ஒரு நோபல் பரிசும் கிடையாது, ஒரு புடலங்காயும் கிடையாது. இங்க அறிவே கிடையாது. இங்க எப்ப என்னைக்கு நீ வந்து மதிப்பெண் கல்வி படிக்கிறையோ, அந்த தூக்கி எரிஞ்சு போட்டு செய்முறை கல்வி என்னைக்கு படிக்கிறையோ அப்பதான் இந்தியா உருப்படும். இப்ப இந்தியா ஏன் கண்டுபிடிக்கல? இப்ப பாருங்க, எவனும் வராது. நோபல் பரிசு எவனோ வாங்க போறான். 100 வருஷம் ஆச்சு நம்ம நோபல் பரிசு வாங்கி. சர்சிவ ராமனோட முடிஞ்சு போச்சு. 23 கரெக்டா இப்ப 100 வருஷம் ஆச்சு. அப்புறம் ஆகாவளிக்கு தான் வாங்கினானுங்க. எதுக்கு திருப்பி சொல்றேன்னா, அந்த நாட்டு விஞ்ஞானிகள், அந்த நாட்டு அரசாங்கமே அவர்கள் கண்டுபிடித்ததை பரப்புவது இல்லை. பரப்புவது இல்லைங்க. அப்ப நாமளே எந்த மூலைங்கிற. அப்ப இந்த புத்தகம் ஒண்ணு வந்தாச்சு. இந்த புத்தகம் வந்து நேரம் பரவி இருக்கணும். இவ்வளவு கத்துற இன்னும் இந்த புத்தகம் பரவல. வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு இருக்கிற மாதிரி, ரேஷன் கார்டு குடும்ப அட்டை இருக்குதே இல்லையா? அரசாங்கமே என்ன பண்ணலாம் தெரியுமா? இந்த புத்தகத்தை வாங்கி அடிச்சு கொடுக்கணும். கொடுத்தா என்ன மீறி மேல 100 ரூபா வரும். அடிச்சு கூட நீ கோடாடு 1 கோடி ரூபாய் செலவு பண்ற சாராயத்துக்கு வந்து செத்து போனவனுக்கெல்லாம் பாருங்க, இது ஒரு கேவலமான பழக்கம். செத்து போனா 10 லட்சம் கொடுக்கறது. அந்த அந்த தப்பு எப்படி நடக்காம இருக்கிறதுக்கு வழி என்ன? தப்பு நடக்காம இருக்கிறதுக்கு வழி என்ன? இனிமேல் எவனா செத்தானா அந்த கட்சி தான் பொறுப்பு. நீதானே மக்களை கூப்பிட்டு வர்ற. இப்ப நீதானே பணம், இவன் சும்மா நம்ம பணத்துக்கிட்டே கொடுத்துட்டே இருக்கிறான் பாருங்க. எவனா கூட்டம் நடத்துறான், எவனா சாக வேண்டியது, நம்ம பணத்துக்கு அள்ளி கொடுக்க வேண்டியது. என்ன மயிறு கொடுக்குறேன்? அப்ப அந்த கட்சிக்காரன் தான் கொடுக்கணும். என்னது, எவனே செத்தேன்னு அவன் கொடு, அவன்கிட்ட ஓட்டு மட்டும் வாங்குறீல்ல அப்படின்னா எங்க கொண்டு போகணும்? இதுதான் தப்பு நடக்குதுங்க. இவ்வளவு பயங்கரமான கூட்டம்ல அமெரிக்காவில் அங்கே கூட்டம் நடத்துறானுங்க, போறானுங்க, வரானுங்க. அங்கே யாரையும் சாகிறது? ஆனா அங்க பார்த்து துப்பாக்கியில சாவானுங்க. எவனா சொல்ல போதும் டமா டமான்னு சுட்டு போடுவானுங்க. நம்மகிட்ட துப்பாக்கி ஒண்ணுதான் நம்மகிட்ட இல்லைங்க, அதுவும் கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, யாரும் சுட்டுட்டு சாகணும்பாங்க, டக்கு டக்குன்னு சுட்டுருவானுங்க. இவ்வளவு முன்னேறிய நாட்டுல நான் என்ன கொடுமை, இவ்வளவு முன்னேறிய நாட்டுல துப்பாக்கி மட்டும் ஒழிக்க மாட்டேங்கிறானுங்க. இப்படித்தான் லட்சணத்துல தான் இருக்குது பாரு. அவனுக்கு என்ன வசதியோ அவனுக்கு வெடி மருந்து, துப்பாக்கி, ஆயுதம் தயாரிக்கிறத இவனுக்கு தான். சண்டையை மூட்டி விடுவானுங்க, போற நிறுத்தும்பானுங்க. சொல்லுவாங்க தொட்டிலையும் ஆட்டுவாங்க, புள்ளையும் கிள்ளி விடுவாங்க. அந்த வேலையை அவன் பண்ணிட்டே இருப்பானுங்க. சரி, முடிச்சுக்கலாம். இதை தவிர ஒரு வழி இல்லை என்பதுக்காக என்பதுதான் பரிணாம சித்தாந்தத்தின் உயிரினத்தின் வளர்ச்சியின் மனிதன் மேலான இடத்தை வகிக்கிறான். இதற்கு முதலாவது, இதை தவிர வேறு வழி இல்லை. ஆனா இயற்கை சட்டப்படி, இப்ப நாம சொல்றது இல்ல, இயற்கை சட்டப்படி உடம்பை காப்பதன் முதல்ல அதான் இயற்கை சட்டப்படிதான். நாம வந்து இப்படித்தான் அப்படி இல்லை. இயற்கை சட்டப்படியே நீ நோய் இல்லாம வாழ்ற முதல்ல, அப்புறம்தான் மற்றது எல்லாமே. நீ உடம்பை காப்பாத்தாம எனக்கு பணம் வருமா? அப்ப உடம்புக்காக நோக்கம் என்ன? பணம் சம்பாதிப்பது என்பது இயற்கையில கிடையாது, நாமளே உண்டாக்கிட்டது. அதுக்கு வழி என்ன? மீண்டும் சந்திப்போம். சரியா? நன்றி.